எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக பொதுச் செயலாளர் அவர்களால் நியமிக்கப்பட்ட சங்கரதாஸ் அவர்களே, சேலம் புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் இளங்கோவன் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தினுடைய கழக சார்பு அணியினுடைய நிர்வாகிகளே, இங்கே சிறப்போடு வருகை புரிந்திருக்கிற வருங்கால தேர்தலை நிர்ணயிக்க இருக்கிற வாக்குச்சாவடி முகவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிபன்பான வணக்கத்தை நான் பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த கூட்டங்களுடைய நோக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு காலத்தில் காங்கிரஸை வேரோடும் மண்ணோடும் 67 சாய்த்து காட்டினார். அதைதான் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 26 திமுகவை வேரோடு சாய்க்க இருக்கிறார்கள். 26 தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஸ்தமன ஆட்சி. அந்த இயக்கம் இனி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது என்கிற வகையில் நாம் சபதத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் வேட்பாளராக, ஒவ்வொருவரும் நாம் தலைவனாக எண்ணி பணியாற்றிட வேண்டும். இந்த ஆட்சி அகலப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி போதை நிறைந்த ஆட்சி, மகளிர்கள் நடைபெற முடியாத ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்றக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவர் தான் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், கண்ணுக்கு எட்டியவரை எதிரிகளையே தெரியவில்லை என்று.